பாம்பு வந்து பிணையல் போடுற மாதிரி அதை பார்க்குறதோ கனவுல போடுறதோ ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா விளையாட்டுத்தனமாக நம்ம வீட்டில் வந்து திடீர்னு விளக்கேற்றி வைப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒன்று லைட்டு போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி மிஸ்ட்ரியில் நடந்தால் பெரிய லக்குங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நாக்கில் வந்து யாராவது எழுதுகிற மாதிரி, வேல் வச்சு எழுதுகிற மாதிரி, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனால் இந்த கனவு வந்தால் ரொம்ப நல்லது. யானைன்னா புதன்னா உங்களுக்கு ராசி, வெள்ளை யானை கனவுல வந்தால் ரொம்ப சூப்பர். கை விரல் இதை சுற்றி மச்சம் இருக்கும், இங்கே மச்சம் இருக்கும், இங்கே மச்சம் இருந்தால் இந்த இடம் நல்லா புடைப்பா, இந்த இடம் நல்லா இருக்கணும், இங்கே மச்சம் இருந்தால் ரொம்ப நல்லது. உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இதுவரைக்கும் ராசி பலன்கள்ல பல விஷயங்கள் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரியான விஷயத்த நான் என் வாழ்க்கையில கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? அருமையான ஒரு விஷயம் இருந்தா, அதாவது நம்ம இப்ப இந்த கனவு உங்களுக்கு வந்துச்சா, இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மச்சம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கா, உங்களுக்கு வர்ற இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்ததா, இதை நீங்கள் தொட்டு உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் அடைஞ்சிங்களா, இதை தொட்டு நான் பெரிய ஆளானேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ராசி ரீதியாக நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். அவ்வகையில் உங்கள் ராசிக்கு இதுதான் நடக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரப்போகிறதுனா எது நடக்கும், அதை பற்றி தான் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கன்னி ராசிக்காரர்களுக்கு அந்த அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு மெராக்கள் நடக்கிறதா இருந்தால் எப்போ நடக்கும்? கன்னிராசிக்கார தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பீங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அது என்னமோ தெரிலைங்க, உலகத்தில் எல்லாருக்கும் குப்பை சுப்பன்லேருந்து ஆரம்பித்து அவர் வந்து நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற பீட்டர் ஜான்சன்ஸ் வரைக்கும் எல்லோரும் லவ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு லவ் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆச்சு, அதான் எனக்கே தெரில. புகையில் என் வாழ்க்கையே மாற்றிருச்சு அப்படிங்கிற மாதிரி கன்னிராசி என் வாழ்க்கையே மாற்றிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சார், பக்கத்தில் இருக்கிற காதலி, ஆனால் என்னால் போய் முத்தம் கொடுக்க முடியல. பிரச்சனை என்ன, நடுவில் ஒரு பேரியர் வந்துடுது, நம்ம மேனேஜர் கொடுக்க வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் லவ்வர்ஸை பிரித்து வைக்கிறதே ஒரு வேலை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்போ எங்களுக்குள்ள வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதா? எதுவும் நடக்காது. நடந்தால் ஃபோனில் தான் நடக்கும், வேறு எதுவும் நிஜமாக நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இல்லை, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி மிஸ்ட்ரி நடக்கணும்னா என்ன செய்யணும்னா உங்களுக்கு சாட்சாத் சுக்கிர பகவான் வந்து தான் உங்களுக்கு அருளாசி புரியணும். கனவிலே குதிரையை கண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் குதிரையோட ஃபோட்டோவை மட்டும் தான் சொன்னேன், வேறு எதுவும் நான் சொல்லலை. நீங்கள் வந்து 11 மணிக்கு மேலே டிவியை திருப்பி பார்த்துட்டு குதிரை வருதான்னு செக் பண்ணாதீங்க. எல்லா குதிரையும் நமக்கு சேனல்லையும் போடுவோம், அந்த குதிரை இல்லை. நான் சொல்கிறது நல்ல குதிரை. வெளியே போகும்போது ஏற்ற மாதிரி ஒரு குதிரை வந்தால் கனவுல நான் சொல்கிறேன், இந்த மேட்டர்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 2 பாம்பு பிணையதலை போன கனவு வந்தால், ஒரு மனிதன் எதுக்காக ஒன்றுமே நடக்காமல் வருத்தப்படுறானோ அதில் என்னென்ன கனவு வந்தால் தானே உங்களுக்கு நல்லது. அப்போது பாம்பு பிணையல் போடுறது இது வந்ததுன்னா, அது 5 கூடியவனே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி பாம்பு வந்து பிணையல் போடுற மாதிரி அதை பார்க்குறதோ கனவுல போடுறதோ ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கு. அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு சாட்சாத் சின்ன பொண்ணு, ஒரு கன்னியா பொண்ணு அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா, நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் கார்த்திகை தீபம் ஏற்றி வைக்கிறேன், அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு குட்டி பொண்ணு க்யூட்டாக, சுட்டி பொண்ணு மாயா அப்படிங்கிற மாதிரி சுட்டி பொண்ணு, அவள் எந்த கண்டென்ட்டும் கிடையாது, அவளாக வந்தால் விளையாட்டு அது ஒரு வயசுக்கு வந்து ஒரு பேர் என்னால் ஒரு 12th படிச்சு மாதிரி 12th படிக்கிற பொண்ணுங்கிறீங்க, சுட்டி பொண்ணுங்கிறீங்க, நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனமாக நம்ம வீட்டில் வந்து திடீர்னு விளக்கேற்றி வைப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒன்று லைட்டு போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி மிஸ்ட்ரியில் நடந்தால் பெரிய லக்குங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு அந்த மாதிரியான கன்னியா ராசிக்கு, அதனால தான் அது கன்னியா ராசின்னே பேர். அந்த மாதிரி அவர்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுக்கு லைஃப்பில் நடக்கிற அனுமானுஷம் அப்படின்னா என்ன நடக்கும், எதை நீங்கள் பார்க்கவே கூடாது. 2 கொம்புடைய எருது உங்களை பார்க்கக்கூடாது. இந்த எருது உங்களை துரத்துற மாதிரி, இந்த தலை இப்படி ஆட்டிக்கிட்டு துரத்துற மாதிரி கனவு வந்தால் ரைட்டே அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். சைத்தான் சைக்கிள்லே வருதோ அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அப்போது சைத்தான் சைக்கிள்லே வருதோ அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு 2 கூடியவரே சுக்கிரன்கிறதுனால காதல் ஆசை யாரை விட்டதோ, உங்களை மாதிரிலாம் லவ் பண்ண ஒருத்தன் பிறந்து வரணும். அப்போது யாராவது நாக்கில் தேன் தடவர மாதிரி ஒரு கனவை கண்டா, அது புத்திகாரகன் புதன் உச்சம் உங்களுதில். தேன் வந்து புதன் அர்த்தம், சாட்சாத் புதன் சொல்லுவாங்கள்ல, அந்த காளி வந்து நாக்கில் ஓம்னு எழுதிட்டா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த மாதிரி கனவுலாம் வந்தால் ரொம்ப நல்லது. நாக்கில் வந்து யாராவது எழுதுகிற மாதிரி, வேல் வச்சு எழுதுகிற மாதிரி, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனால் இந்த கனவு வந்தால் ரொம்ப நல்லது. டெய்லி நீங்கள் தேன் 48 நாள் சாப்பிட்டிங்கன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய பலிதமாகும். அவங்க நினச்சி சொல்லதெல்லாம் நடக்கும்.
புதன்னா தேன். அப்போது குழந்தைங்க படிப்பு மனநம் சக்தி இல்லை, பரீட்சையில் எக்ஸாம் ஃபெயில் ஆகிற கன்னியாராசிக்காரர்கள் தேன் சாப்பிட்டு பாருங்கள், தேன் உங்களுக்கு அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். இவங்க பயன்படுத்தக்கூடாது, இவங்களை ஒரு நாய் கடிக்கிற மாதிரி கனவு வரக்கூடாது. நாய் கடிக்கிற மாதிரி, அண்ணே உங்களுக்கு மிருகதோஷனே அப்படிங்கிற மாதிரி. கன்னிராசிக்காரர்களுக்கு லவ் அண்ட் லவ் ஒன்லி தான் ப்ராப்ளமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இவர்களுக்கு பாதகாதிபதி குரு. அதனால் இவங்க பாருங்கள், ஜோசியம் பார்த்துட்டே இருப்பாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஜோதிடர்கள், பண்டிதர்கள் இவங்க கூட கான்டாக்ட் வந்துடும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஏழுக்கூடியவன் குரு. ஆனால் புதன்னால ஜோதிட கடவுள்னு அர்த்தம். ஆனால் ஷேர் மார்க்கெட் இவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் இந்த குரு மாதிரி இவங்க ஆயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சு, காலேஜ் வச்சு, இவங்க 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா 4 ஸ்டூடெண்ட்டையும் ஏமாற்றிட்டு ஓடி போயிடுவாங்க. இவங்கள்ட்ட வித்தையை மட்டும் கற்றுக்கிட்டு. அப்போ சில பேர் ஆசானாக இருப்பாங்க, குத்துச்சண்டை வரிசை ஆசான், இந்த மாதிரிலாம். அவங்க தன் சிஷ்யர்களுக்கு சொல்லித்தரதை லிமிட் பண்ணி சொல்லித்தரணும். எல்லா வித்தையும் சொல்லிக் கொடுத்தா எடுத்த மாதிரி கடை போட்டுருவாங்க. ஸோ அதனால் இவர் கன்னியாராசிக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கெட்டு போகிறதே இவங்க பழக்கம். இவங்கள்ட்ட யாராவது எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்டால் உட்காந்து சொல்லிக் கொடுப்பாங்க, வேலை பொழப்பெல்லாம் விட்டுட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது பிளட்டில் வந்தது, இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களுக்கு வந்து குருங்கிற மாதிரி இவங்களை ஞாபகப்படுத்தி விட்டிங்கன்னா போச்சு, பொழப்பே போச்சு. இவங்க இன்னொருத்தரை டெவலப் பண்ணுறதுக்கு தான் அவங்க ஆளே தவிர இவங்க டெவலப் ஆக மாட்டாங்க. இவங்க சொல்லிக் கொடுக்காத வரைக்கும் செல்ஃபிஷாக இருக்கணும். நீங்கள் ஏழுக்குடையவன் வந்து குருங்கிறதுனால தங்கம் போடாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. பெரிய வாகனத்தில் ஐராவதம் வெள்ளை யானை மேலே இந்திரன் ஓகே வந்தால் இந்திரனோ அவன் சந்திரனோ தன பெண்களுக்கு சொல்கிறேங்க, ஆண்கள் இந்த கனவு கண்டால் 5 காசு பிரயோஜனம் இல்லை. ஸோ இப்போது இந்திரனை பார்த்து நமக்கு என்ன ஆகுது, இந்திராணி வந்தால் கூட ஓகே. ஸோ ஐயோ இந்திரன் காதில் விழுந்துட போகுது. அப்போ கன்னிராசிக்காரர்கள் ஏழுக்குடையவன் ஏழுக்குடையவன் குரு வந்து இந்திரன் வந்து ஐராவதத்து மேலே வெள்ளை யானை மேலே ஏறி வந்து, யானைன்னா புதன்னா உங்களுக்கு ராசி, வெள்ளை யானை கனவுல வந்தால் ரொம்ப சூப்பர். இது பெரும்பாலும் யாருக்கு நான் சொல்கிறதெல்லாம் நடக்க போகிறதில்ல, ஏன்னா இந்த கனவெல்லாம் வரவே வராது. ஆனால் ஒரு டிபியில், ஒரு மொபைல் பிக்சரில், ஒரு படத்தில் வெள்ளை யானை கண்ணில் படுதுன்னா அன்றைக்கி ஒரு மெசேஜ் வருதுன்னு அர்த்தம். இதுதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். ஏதோ ஒரு இந்த பூமி, இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, அது பேயோ சாமியோ அதை நம்ம 2த்தையும் பார்த்ததில்ல, அது உண்மை தான். ஆனால் இது 2மே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது. எப்படி தெரியுமா, நம்ம கேட்குற சப்தங்கள், நம்மளுடைய ஊடகங்கள். உலகம்னா என்ன, ரெட்ரோ ஆன்மீகம் தான் ஊடகம். ஆனால் அதை சொல்லலை. நான் சொல்கிறது எப்படின்னா, ஏதோ ஒன்று ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க, ஒரு குங்குமம் கொட்டுது, ஒரு தகவல் உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். பேசும்போது ஒரு கவுளி அடிக்குது, உங்களுக்கு தகவல் வருதுன்னு அர்த்தம். அமானுஷங்கள் எல்லாமே ஊடகத்தின் வழியாக தான் பேசும். ஒரு வாட்ஸ்அப் வழியாக, ஒரு டிவி வழியாக, ஒரு கண்ணாடி வழியாக, ஒரு நிழல் வழியாக, இப்படி தான் பேசும் அமானுஷங்கள். அதை நீங்கள் ரொம்ப உன்னிச்சு பார்க்கணும். அதில் லயன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு நிம்மதி கிடப்போகுதுன்னு அர்த்தம். லயன் பொம்மை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இருக்கிற நிம்மதி 12 கூடையவன் இருக்கிற நிம்மதியும் போயிடும். லயன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. முக்கியமாக மாடு வரவே வராது. மாடு வரவே கூட, மாடை பார்க்காதீங்க. மாடு போகும்போது காலால் மண்ணை கீறினாலோ தலை எப்படி ஆட்டினாலோ அப்படி திரும்பி வந்துருங்க. அந்த வேலை செய்யாதீங்க, நடக்காது. அன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்லா இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ரத்தத்தை பார்க்கவே கூடாது கன்னிராசிக்காரர்கள். ஆக்சிடெண்ட் ஆனால் கூட ஒரு எல்லாம் நீங்கள் செலவு பண்ணலாம், கூட இருந்து பண்ணலாம். ரத்தத்தை ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்க. ரத்தம் உங்களுக்கு ராசி இல்லை, ரத்தம் உங்களுக்கு ப்ராப்ளம். சர்ஜனாக இருக்கனே, நான்லாம் என்ன செய்கிறது, ரத்தத்தை பார்க்குறதுனா என் பொழப்பு. ஓகே, பொழப்புன்னா விட்டுருங்க. நான் சொல்கிறது எப்படின்னா, வாண்டடாக தேடி போய் சில பேர் அந்த ஹாரர் மூவிஸ், மாதிரி மூவிஸ்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க, அவங்களுக்கு மனப்பிறழ்வு நோய் ஏற்படும். சுவாமிஜி, கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த இடத்துல மச்சம் இருந்தாலும் நல்லாயிருக்கும்? என்ன வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதுதான் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி. அது என்னமோ உண்மைதான். அதனால் அப்படி வேறு கை விரல் இதை சுற்றி மச்சம் இருக்கும், இங்கே மச்சம் இருக்கும், இங்கே மச்சம் இருந்தால், அல்லது விரல்களுக்குள்ளே முக்கியமாக சுக்கரமேட்டில் மச்சம் இருக்கும். சுக்கரமேடுனா எது தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் சுக்கரமேடு. இந்த இடம் நல்லா புடைப்பா, இந்த இடம் நல்லா இருக்கணும். இங்கே மச்சம் இருந்தால் ரொம்ப நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து இது போது பாருங்கள், இது பேர் ஆயுள் ரேகை. இதுதான் கன்னிராசிக்காரர்கள். இது பக்கத்தில் ஒரு சப் லைன் ஒன்று போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா போச்சு, 2வது லைன் வந்துடும். இது பக்கத்தில் ஒரு லைன் தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த 2 ரேகை, இந்த இதய ரேகை 3 இப்படி சேரக்கூடாது கன்னிராசிக்காரங்களுக்கு. கன்னிராசிக்காரங்க மட்டும் கை ரேகைலாம் சொல்கிறீங்க, எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். அவங்க ஸ்பெஷல் சார், அதனால் அப்படி சொல்கிறேன். இது 3 இப்படி சேர்ந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, முரட்டுத்தனமாக கண்ணை மூடி யாரையாவது லவ் பண்ணுவாங்க. இந்த 3 ராசியும் சேரு இந்த இடத்துல முடிப்பாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் முரட்டுத்தனமான காதலில் ஈடுபடுவார்கள்.
இந்த இந்த சுக்கிரன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேடு இதில் ஹேஷ் சிம்பல் நல்லா பாருங்கள். ஹேஷ் சிம்பல் வந்துச்சுன்னா வம்பு வழக்கு கூட வருதுன்னு அர்த்தம். இதான் கன்னிராசிக்காரனோட சீக்ரெட். இங்கே தொடங்கி ஒரு ரேகை அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் போகுதுன்னா ஆயுதங்களால் அடிபடுவாங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நல்லா தான் கன்னிராசிக்காரர்கள் கை வச்சு பார்த்துக்கிறது. இப்போ அவங்க கேட்டாங்க இல்லையா, கன்னிராசிக்காரர்களுக்கு எங்கே மச்சம் இருக்கலாம், இந்த சுக்கிரன் இருக்கிற இடத்துல மச்சம் இருக்கலாம். சுக்கிர மேடு தான். சில பேருக்கு டவுன் ஆகி பள்ளமாகி இங்கெல்லாம் பாருங்க, எனக்கெல்லாம் பாருங்கள் பள்ளம் ஒன்றுமே இல்லை. நோ சுக்கிரன், பிகாஸ் ஐ எம் தி செயின்ட். எனக்கு சுக்கிரன் இருந்து ஒரு 10 காசு பிரயோஜனம் இல்லை. அப்போது சுக்கிரன் வாழ்கிற மக்களுக்கு, சம்சாரிகளுக்கு நீங்கள் சந்தோஷமாக இல்வாழ்க்கை நடத்துகிறீங்க, லவ் பண்ணுறீங்க, அம்முக்குட்டி உம்மா, அதுக்கெல்லாம் இதுதான், அதெல்லாம் இதுதான். இந்த சுக்கிரனுக்கு புடைப்பாக இருந்தால், ஏன்னா மூக்கு கொஞ்சம் புடைப்பாக இருந்தால் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, ஏன்னா சுக்கிரன் கொஞ்சம் புடைப்பாக இருந்தால் இப்போல்லாம் பேச தோணும். இவங்க தான் வந்து எல்லாருக்கும் ஐ லவ் யூ அனுப்பி மாட்டிக்கிறது, இதெல்லாம் இவங்க தான். சுவாமிஜி, கன்னிராசிக்காரர்கள் என்ன கிழமையில் அவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கினா அது சிறப்பாக இருக்கும்? நல்ல விஷயமும் எதுவாக இருந்தாலும் இவங்க வந்து வெள்ளிக்கிழமை தொடங்கினா நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமை தான் இவங்களுக்கு செட் ஆகும், அல்லது திங்கக்கிழமை. ஆனால் செட்டு அல்லது ஒன்று முடியல சனிக்கிழமை சூப்பர். ஆனால் வியாழக்கிழமை மட்டும் தொட்ட நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி போச்சு. செவ்வாய்க்கிழமை வேணா, நோ 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 செவ்வாய்க்கிழமை அன்னத்தில் தான் என் கை இருக்கும், யார் கன்னத்தையும் கை வேணாம். கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் செய்யவே கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? செய்யவே கூடாதுன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணவே கூடாது. பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பெரும்பாலும் வந்து தங்கத்தை தொடக்கூடாது. தங்கத்தை தொட்டால் வீணாக போயிடுவாங்க. அதே மாதிரி இவர்கள் பெரும்பாலும் இவர்கள் வாழ்க்கையில் நிலம் வாங்கும்போது எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் பேங்க் லோனில் ஒரு டச் பண்ணி தான் உள்ளே போகணுமே தவிர நிலம் இவர்கள் டைரெக்டாக நிலம் வந்து கை காசு கொடுத்து வாங்கக்கூடாது. தங்கம் அவர்கள் அணியவே கூடாதா? வேண்டாம், ஆகாது. அதற்கு பதிலாக வெள்ளி அணியலாம், பிளாட்டினம் அணியலாம், வைரம். பெண்கள் இருந்தால் தாலி செயின்லாம் போடுறது வழக்கம், அதெல்லாம் குறிப்பிடத்தக்க அதை மட்டும் போட்டுக்கிட்டால் போதும், அதுக்கு தோஷம் இல்லை. ஆண்களாக இருந்தால் எதுக்கு போடவே தேவையில்லை. பெண்களாக இருந்தால் தாலி போட்டுக்கலாம், அதுக்கு தோஷம் இல்லை. மற்றதெல்லாம் வெள்ளியில் போயிடுங்க, அல்லது ரோல்டு கோல்டில் போயிடுங்க, அதில் வைரம் வச்சதில் போயிடுங்க, பிளாட்டினமில் போயிடுங்க. இந்த கன்னிராசிக்காரர்கள் என்ன நம்பரில் ஒரு விஷயங்கள் செஞ்சால் சிறப்பாக இருக்கும்? நம்பர் 8 பண்ணலாம். அதே மாதிரி நம்பர் 6 பண்ணலாம், நம்பர் 2 பண்ணலாம். இவர்கள் பண்ணக்கூடாது நம்பர் 3, நம்பர் 9. அவர்களுக்கு கலர் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம் சார்? சில்வர் தான், சில்வர் கலர். வெள்ளிக்கிழமை மங்களம் கமழ, அது உங்களுக்கு தான் அந்த சில்வர் கலர் நல்லாயிருக்கும். வாழ்க்கையிலே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், என்னென்னா நமக்கான மெசேஜஸ் எங்கேருந்து வேணால் வரலாம். என்ன தெரியுமா, உண்மையிலேயே ஏதோ ஒரு நம்ம கிளம்பும் போது செல்லாதே போகாதே அது மாதிரிலாம் ஏதோ ஒரு பாட்டு எங்கேயோ கேட்டுருக்கும், போயிட்டு சென்று வா மகனே சென்று வா அறிவை ஏதோ ஒன்று கேட்கும். இது நமக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். நம்ம வெளியே கிளம்பும் போது சாமி தலையிலேருந்து புஷ்பம் கீழே விடும், நமக்கு நடந்த மாதிரியே இருக்கும். நம்ம போயிட்டுருப்போம், ஒரு ஆட்டோ முன்னாடி போகும், பார்த்தா ஏதோ ஒரு தேவ வாசகம் ஏதோ ஒன்று அதில் எழுதியிருக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கேன், நான் ஆறுமுகம் இருக்க கவலை ஏது, அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இது யாருக்கோ சொல்லலை, உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. அதை நம்ம கவனிக்க தவறுறோம். ஸோ உங்கள் ராசிக்கு எது ஆப்டான தெய்வமோ அது உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு. உதாரணத்துக்கு ஒரு குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப லக்கியான கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் உட்காந்துக்கு ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பார், பஸ்ஸில் பக்கத்து சீட்டில். நம்ம அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அப்போ இவ்வளோ நேரம் குருட்டு தான் பேசிட்டு வந்துடான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணரலாம். இது எதுவுமே எதிர்பார்க்காம நடக்கலை, இது எல்லாமே ஸ்கிரிப்டடு. கடவுள் உங்களுக்கான சரியான நேரத்தில் சரியான பதிவுகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். ரெட்ரோ ஆன்மீகத்தில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது கூட உங்களுக்கு ஒரு லக்கு தான். இந்த சரியான நேரத்தில் சரியான விஷயம் உங்கள் கண்ணுக்கு பட்டது. அவ்வகையில் நான் பெரிதும் நம்புவது என்னென்னா, நீங்கள் பண்ணுற எதுவுமே நீங்கள் காரணம் கிடையாது. நீங்கள் பண்ணுற எல்லாமே டைரக்டட் பை மிஸ்டர் காட், ஆப்ரேட்டட் பை த கிரகங்கள். இது புரிஞ்சுக்கிட்டு நமக்கேற்ற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கேற்ற விஷயங்களை மாற்றிக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இது நமக்கு வரல, அண்ணே நமக்கு மிருக தோசைண்ணே அப்படிங்கிற மாதிரி, அண்ணே நமக்கு லேடிஸ் தோசைண்ணே, ரைட்டுண்ணே, ஓகேண்ணே. ஜலதோஷம் மட்டும் தோஷம் இல்லை, எல்லாமே தோஷம்தான். அவ்வகையில் அதுதான் ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த பணியாக நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்றால், நம்ம என்ன வேணால் ராசி பலன், இப்போ சனி இப்போ இருப்பார், குரு பலன் இப்படி வரும், குரு மாறினா மாறிடும், சனி மாறினா மாறிடும். ஆனால் லைஃபுக்கான சித்தாந்த ரீதியாக நம்ம அது ஜாதகத்தை அணுகும்போது இந்த ராசிக்கு இதெல்லாம் பிராப்தம், இது பிராப்தம் இல்லைன்னா அது பக்கமே போக வேண்டாம். நமக்கு வேணுங்கிறபடி லைஃப்பை மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். கண்டிப்பாக சார், புதுவிதமான விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ சொன்ன எல்லா விஷயமே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களை மக்கள் சந்திக்கணும் அப்படின்னா எப்படி சந்திக்கிறது? இது ரொம்ப புதுமையான தகவல்களாக இனிமேல் தரலான் இருக்கேன். நம்ம ரெட்ரோ ஆன்மீகம் ராசி பலன்கள் எல்லாம் தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரலான் இருக்கேன். கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய
புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.